மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. திரு செம்மலை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் வெற்றியில அவங்களுக்கான கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அதாவது முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எந்த தேர்தல் களமாக இருந்தாலும் சரி, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலமானாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலமானாலும் சரி, அல்லது இப்பொழுது எடப்பாடியாருடைய ஆளுமையின் கீழும் சரி, தேர்தல் களம் என்று சொன்னாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிரும் முந்துவதாக இருக்கும் என்பதை இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அதாவது வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதிலும் அதே போல மற்ற தேர்தல் ஏற்பாடுகளையும் இன்றைக்கு தலைமை கழகத்திலே அவர் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே தேர்தல் அறிவிப்பிலே முந்தியிருக்கிற நாங்கள் தேர்தலிலும் வெற்றியிலும் நாங்கள் முந்தியிருப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்தி, திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது அளித்திருக்கிற அந்த தேர்தல் அறிக்கையிலே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சொல்லியிருப்பது மாநில சுயாட்சியை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாநில சுயாட்சி இவருடைய கொள்கையாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் மாநில சுயாட்சி என்று எங்களுடைய கழகம் எப்பொழுதும் சொல்லுவதில்லை. மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் என்றுதான் நாங்கள் சொல்லி வருகிறோம். இருந்தாலும் அவர்களுடைய மொழியிலே மாநில சுயாட்சி என்று சொல்லுகிற போது நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். INDA-வில் இருக்கிற அதற்கு தலைமை தாங்கிற காங்கிரஸ் கட்சிக்கு இது உடன்படுமா? பொதுவாக தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலே, அது இந்திய தேசிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகத்தான் செயல்படுகிறார்கள். அது மாநில உரிமைகளாகட்டும், அல்லது மொழிக் கொள்கையாகட்டும், அல்லது கல்விக் கொள்கையாகட்டும், நிதி பகிர்வாகட்டும், அல்லது மற்ற நதிநீர் பிரச்சனையாகட்டும், இரண்டு தேசிய கட்சிகளுமே ஒத்த கருத்தோடு தான் இருப்பார்கள். எனவே அந்த நிலையிலே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அதனாலதான் கடந்த காலத்துல காங்கிரசும் அதே ஒரு நிலைப்பாடை பின்பற்றியது. மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை குறைப்பது, நிதி பகிர்வை குறைப்பதுன்னு செயல்பட்டுச்சுன்னு விமர்சனங்கள் இருந்தது. பாஜக இப்போது செய்யுது அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கிறதுனாலதான் மாநில சுயாட்சி குறித்த விவகாரங்கள் எல்லாத்தையுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு திமுக வலியுறுத்தது. அப்பொழுது அப்படி என்றால் இப்ப INDA-வில் ஒரு மினிமம் ப்ரோக்ராம், அதாவது காம்பன்மெண்ட் ப்ரோக்ராம் போட்டிருக்கலாமே. இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னார், அவர் துல்லியமா அரசியல் விமர்சிக்கிறவர். நான் கேட்கிறேன், அவருடைய திமுக கொள்கை என்ன? ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பதுதான். ஆனால் இப்பொழுது எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்ன கருத்து, அதாவது ஆளுநரை மாநிலங்களுக்கு நியமிக்கிற போது மாநில அரசாங்கத்தை கலந்துதான் மத்திய அரசு ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்பது எங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்ன கருத்தை இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று சொன்ன திமுக அதில் இப்ப டைல்யூட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்ல, இன்னொன்றை சொல்லுகிறேன், அதாவது மொழிக் கொள்கையிலேயும் இப்ப டைல்யூட் ஆயிருக்காங்க. மொழிக் கொள்கையில அவங்க இந்திய எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு உணர்வோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கும் வந்தது, இன்றைக்கும் அந்த கொள்கையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இந்த தேர்தல் அறிக்கையில அது பற்றி சொல்லாமல் அந்த மொழிக் கொள்கையை பொறுத்தவரையில் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அண்ணாவுடைய பெயரை கட்சியில் தாங்கி இருக்கிறீர்கள். ஆனா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு சொன்ன அண்ணாவுடைய தத்துவத்தின் மீது பிடிமானம் இல்லை, நாங்க அப்படிலாம் சொல்லல, நாங்க அதிக அதிகாரம் மாநிலத்திற்குன்னு சொல்றோம்ன்றீங்களே, ரெண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்காப்போ? நிச்சயமாக அதாவது சுயாட்சி என்பதற்கும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. எனவே மாநில சுயாட்சி என்பது நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற அரசியல் இந்திய அரசியல் சட்டப்படி அது சாத்தியமில்லை. அதிகாரம் வேண்டுமானால் கேட்டு பெறலாம்.
அதற்கு சில அரசியல் சட்ட திருத்தங்களை கொண்டு வரலாம். அதனால்தான் எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி, இன்றைக்கு எடப்பாடியாரும் சரி, மாநிலத்திற்கு அதிக அதிகாரம் தேவை என்பதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி வருகிறார்கள். எனவேதான் அந்த வார்த்தையை நான் உபயோகித்தேன். மாநில சுயாட்சி. மற்ற வாக்குறுதிகளை எப்படி பாக்குறீங்க? 17 ஆண்டு காலம் மற்ற வாக்குறுதிகளை எப்படி பாக்குறீங்க? இருக்கும்போது எங்கே போனது இந்த கோரிக்கையை? ஏன் அவர்கள் அப்பொழுது வற்புறுத்தவில்லை? திமுக அப்பொழுது ஆட்சியிலே இருக்கும்போது பிஜேபி ஆட்சியிலும் இருந்தார்கள், காங்கிரஸ் ஆட்சியிலும் இருந்தார்கள். அப்பொழுது 17 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கின்ற போது ஏன் இந்த தேர்தல் அறிக்கையிலே சொன்ன பிரச்சனைகளை அப்பொழுது வற்புறுத்தி வாதாடி பெறவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாநில சுயாட்சி கடந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயணத்துல சலுகை கொடுத்திருக்காங்க, சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை குறைக்கப்படும் இருக்காங்க, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறித்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும், கூலி உயர்த்தப்படும்ன்றாங்க, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, பெண்களுக்கான தனி ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. இப்படி எல்லாரையும் இன்க்ளூசிவா அறிவிச்சிருக்காங்களே, இது அரசியல் தேர்தல்ல அவங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப நெறியாளர் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளும் ஏற்கனவே அனைத்து கட்சிகளாலும் சட்டமன்ற தேர்தலாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி, 4-5 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இதே கோரிக்கைகள் திரும்ப திரும்ப இடம்பெறுகிறது. இதில் ஒன்றும் புதிதாக இல்லை. அதாவது 50% ரயில்வேவில் மூத்த குடிமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இருந்தது, ஏற்கனவே இருந்த சலுகைதான், இருந்து வந்த சலுகை. கொரோனாவுக்கு பிறகு பிஜேபி ஆட்சி அதை ரத்து செய்து விட்டது, அதை மீண்டும் கேட்கிறார்கள். எனவே இது புதிதாக ஒன்றுமே இல்லை, எல்லாம் அரைத்தமாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேறொன்றும் புதிதாக இல்லை. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.